ஹே ஆல், ஜோஸ் ஆர்டிஸ்ட் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மெஹந்தி கோன் செய்யறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து மெஹந்தி கோன். ஸோ இந்த கோனை, இந்த செல்ஃபோன் ஷீட்டில் ரோல் பண்ண கோனை எப்படி நம்ம ரோல் பண்ணுறது, இந்த செல்ஃபோன் ஷீட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன, எப்படி கட் பண்ணுறது, டேப் எங்கெங்கே போடணும், இது எப்படி பண்ணால் செக்யூராக இருக்கும், ஸோ இந்த கோன் வந்து எவ்வளோ மெஹந்தி கோனை மெஹந்தி பேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் சென்னை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட வீட்டில் ஒரு விசேஷனா கூட நம்மளை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணுறது கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னோட பேக்கேஜ் டீட்டெயிலை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம மெஹந்தி கோன் செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ், அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுதான் செலஃபோன் ஷீட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த செலஃபோன் ஷீட் பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் சார்ட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சைஸில் இருக்கும் ஒரு ஷீட்டுமே. ஸோ நம்ம வந்து பல்காவுமே செலஃபோன் ஷீட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷீட்டை இந்த மாதிரி எடுத்துடுறேன். உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷீட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரை கட் பண்ணிடுறேன். இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இதை இந்த ரெண்டு ஷீட்டுமே இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ கார்னர் கொஞ்சம் அன்ஈவன் வந்தால் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் பிகினிங் டைம் அப்படிங்கிறப்போ. கொஞ்சம் க்ராஸாக வருது, பட் ஸ்டில் ஓகே. இந்த மாதிரி இதை நாலு ஷீட்டாக கட் பண்ணிட்டோம். இதை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணுறோம். அகைன் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோதான் நம்ம செலஃபோன் ஷீட் கட் பண்ணுறது. பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓகே, நமக்கு இந்த கார்னர் மட்டும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும். தெரியுதா? இந்த கார்னர் மட்டும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும். இங்கே அன்னிவனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம ஏன்னா இது இப்படி தான் ஃபோல்ட் பண்ணுவோம். நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த டிப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இது அன்னிவனாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டிப் வந்து ப்ராப்பராக வராது, மெஹந்தி கோனுமே ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ செலஃபோன் ஷீட் கட் பண்ணுறது இவ்வளோ தான். இது ரொம்பவே சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாகிடும். இதுக்கு நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையானது வந்து டேப் கட்டர். இந்த டேப் கட்டர் வந்து 2 டைப்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்மால் சைஸ் அண்ட் பிக் சைஸ். ஸோ கோன் ரோல் பண்ணி டிப் சைஸ் கிட்ட ஓட்டுறதுக்கு நான் ஸ்மால் சைஸ் டேப் கட்டர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மெஹந்தி ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து டைட்டாக நம்ம சீல் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிக் சைஸ் டேப் கட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம இந்த மெஹந்தி கோனை ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து 0.5, 0.7, 0.3 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் பின்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இந்த பின் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெடிக்கல் ஷாப்பில் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, சிரஞ்ச். ஸோ அதுதான் இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு 0.5. நான் ப்ராக்டிஸ் பண்ண டைம்லேருந்து இதுவே யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து இந்த பின் வச்சு தான் நான் கோன் ரோல் பண்ணுவேன். என்னோடய கிளைண்ட்ஸுக்கு மெஹந்தி கோன் நான் சேல் பண்ணாலுமே அவங்களுக்குமே நான் இந்த பின் வச்சு தான் ரோல் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது போட்டு நம்ம கோன் ரோல் பண்ணும் போது டிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பின்ஸ் என்னென்னு காட்டுறேன். இதை பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பின்ஸ் இருக்குது. இது இருக்கிறதுலே ரொம்ப தின்னானது 0.38. ஸோ இந்த பின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இந்த போர்ட்ரைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ட்ரைட் இதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் டிப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பின் வந்து பிகினர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெரிய சைஸ் பின் யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் இது வந்து 0.5 விட கொஞ்சம் திக்காக இருக்கும், 0.6ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் வந்து இது எக்ஸாக்டாக 0.5. நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம இந்த சிங்கோன் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா கடைகளில், ஸோ அதோட டிப் வந்து கொஞ்சம் நல்லா தடியாக இருக்கும். ஸோ அந்த டிப்லாம் இதில் தான் செய்வாங்க. இது கொஞ்சம் தடியாக இருக்கும். இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலரான சைஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறோம், ப்ரைடல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த சைஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ஸோ நம்ம இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கோன் ரோல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு மெஹந்தி இப்போது நீங்கள் என்ன இன்றைக்கி மெஹந்தி போட போகிறீங்களா, கிளைண்ட்டுக்கு மெஹந்தி போட போகிறீங்களா, எதுக்காக இப்போ கோன் ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து மார்கழி மந்த் முடிஞ்சு இப்போ தான் தை மந்த் ஸ்டார்ட் ஆகி, நமக்கு வந்து மார்கழி மந்தில் அதிகமாக கிளைண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து முகூர்த்தம் ஆஃப் சீசன் ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ தை மாதம் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு அப்போ தான் பிரைட்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமாக வருவாங்க, கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நாளைக்கு மெஹந்தி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு உட்காந்து கோன் ரோல் பண்ணிட்டு மெஹந்தி பேஸ்ட் ரெடி பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால பிஃபோராகவே நான் பல்காக வந்து கோன்ஸ் ரோல் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்படி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாகவுமே இருக்கும் எனக்கு. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு பழக்கத்தில் இருக்குது. நான் வந்து ரோல் பண்ண ஒரு 100 to 200 கோன்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுப்பேன். ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு தேவைங்கிறப்ப நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் வந்து நம்ம ப்ரீ ரோல்டு கோன்ஸ், உங்களுக்கு கோன் ரோல் பண்ண வரலை அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம ரோல் பண்ண கோன்ஸுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா, வாங்க கோன் ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த செலஃபோன் ஷீட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து கோன் ரோல் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு டைப்புமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு எது புரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுவுமே எடுத்த உடனே வந்துடாது இல்லையா. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டினியூஸாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அது ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த ஷீட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பின்னை இந்த 3/4 இங்கே வைக்கிறேன். இது என்னோட ரைட் ஹேண்ட், இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா, ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல டாப்பில் இங்கே, ஓகேவா, இந்த இடத்துல இந்த பின்னை வச்சிடுறேன். இவ்வளோ ஷீட்டு இங்கே பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் இந்த பின் இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கல, கொஞ்சம் இப்படி க்ராஸாக இந்த மாதிரி ஸ்லைட்டாக க்ராஸாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணுறேன் ரைட் ஹேண்ட். ஸோ ரைட் ஹேண்டில் இப்படி ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த பின்னையும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்படி கொடுக்குற இந்த ஷீட் இருக்குல்லே, இந்த ரோல் பண்ணுறேன் இல்லையா, இந்த கார்னர் இதையுமே லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன் நான். தெரியுதா? ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரோல் பண்ணணும். இந்த டிப்பை மட்டும், இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு என்னோட தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இந்த இதுக்குள்ளே வச்சு இப்படி நல்லா டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பின்லேருந்து கை எடுத்துறேன். ஏன்னா நான் இங்கே டைட் பண்ண இந்த பின்னை வந்து இந்த ஷீட் நல்லா கிராப் பண்ணிக்கும். ஸோ எனக்கு இது ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் தெரியுதா, இந்த கார்னர் மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த கார்னர் மட்டும் நான் பிடிச்சிட்டு இந்த கோனை இப்படி ரோல் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ ஸ்டில் எனக்கு பின் வந்து லூஸாக தான் இருக்குது, இப்படி வரக்கூடாது. எனக்கு வந்து பின் டைட்டாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த டிப்பு வந்து இப்படி உள்ளே வச்சு இதை நல்லா அப்படி சுற்றுறேன். இதை டைட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேவா, இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த பின்னுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் டைட் ஆகுறதுனால. அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இது எல்லாம் பண்ணும்போது ஸ்டில் என்னோட லெஃப்ட் ஹேண்டில் நான் இந்த ஷீட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, ஸோ நான் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த தம் ஃபிங்கர் இப்படி வச்சு இப்படி நான் ஒரு புல் பண்ணேன்னா இது ஷீட் வந்து கொஞ்சம் ஹைட் வரும். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணும்போது இன்னுமே டைட்டாக இருக்கும். ஸோ இப்படி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த டிப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிப்பை இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு டேப் நம்ம போட போகிறோம். ஸோ நான் ஒரு குட்டி டேப் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பீஸ் நான் எவ்வளோ குட்டியாக எடுக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் தெரியுதா. ஸோ இதுதான் எடுக்கிறேன். இது எப்படி ஒட்டியிருக்க பாருங்கள், இந்த கார்னர் வி ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு
இப்படி பிடிச்சிருக்கிறேன், இங்கே இப்படி ரோல் பண்ணுறேன். தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேப்பை இப்படி ஈவனாக வர மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ அப்படி ஒட்டினா தான் நமக்கு இன்பிட்வீன் நீங்கள் இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம மெஹந்திக்கு ஒரு டிசைன் போட்டாலுமே கோன் வந்து வெளியே ஸ்குவீஸ் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம இவ்வளோ டைட்டாக போடுறோம். அண்ட் வந்து செகண்ட் டேப் போடணும். அது எங்கே அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒட்டினீங்க இல்லையா, ஸோ இதோட கார்னர் இங்கே வரும். இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதோ தெரியும். தெரியுதா? இங்கே தனியாக இருக்கும். ஸோ அதை ஒட்டிடணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும் கோன். ரொம்ப குட்டி குட்டி சைஸ் டேப் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம ஒரு கோன் ரோல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து இந்த பின்னை எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம். இந்த ஷீட்டை வந்து இப்படி நான் ரஃபாக பின், ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம பின் வச்சு ரோல் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து பின் வைக்காம நம்ம ரோல் பண்ணுறோம். நம்ம ரஃபாக எப்படி இந்த பொட்டலம் மடிப்போம் இல்லையா, கோன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ரஃபாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் நான் இதை இந்த கார்னர் தெரியுதா, இந்த கார்னர் இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா இங்கே வந்து கசங்கிடும் இந்த டிப்பு. ரொம்ப லைட்டாக தான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் நான், பிரியாத அளவுக்கு. இப்போது இங்கே ஹோல் நல்லா தெரியுதா உங்களுக்கு, நல்லா பெருசாகவே இந்த இடத்துல நான் ஹோல் விட்டுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நான் பின் போட்டுறேன். இப்போது இதுக்குள்ளே பின் போடுறேன். பின் வச்சு ரோல் பண்ண வராதவங்க இந்த மெத்தடை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பின் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், இப்போ பின் வந்து இப்படி லூஸாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட தம் ஃபிங்கரை இங்கே வச்சு இப்படி நான் கொஞ்சம் புல் பண்ண மாதிரி இந்த ஆங்கிளில் புல் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பின் இங்கே ரொட்டேட் ஆகுது தெரியுதா? ஸோ இப்போ நல்லாவே டைட் ஆகிடுச்சு பின்னு. இப்போ நம்ம இங்கே டேப் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தரும். ஸோ டேப் போட்டுட்டு இப்படி சுற்றிடலாம். அகைன் செகண்ட் டேப் இங்கே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கோன்ஸை ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஃபஸ்ட் பண்ணது புரியலன்னா நான் உங்களுக்கு இன்னொரு டைம் இப்படி ஃப்ளாட்டாக வச்சு சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஷீட் நல்லா தெரியுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷீட்டில் இந்த ஒரு கார்னர்லேருந்து நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட். ஓகேவா? ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இவ்வளோ 1/4 பங்கு, என்னோட ரைட் ஹேண்ட்லேருந்து 3/4 பங்கு இந்த இடத்துல இந்த நீடில் வச்சுக்கலாம். தெரியுதா? இந்த நீடை வந்து இப்படி க்ராஸாக வைக்கிறேன் நான். ஓகேவா? இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு இப்படி எடுத்துக்கிறேன். க்ராஸாக வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீடிலுக்கு அடியில் இந்த ஷீட் வரணும். ஓகேவா? நீடில் வந்து சென்டரில் இருக்கணும் அந்த ஊசி. இதை வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணும்போது இந்த இடம் டைட் ஆகிடும், நீடில் டைட் ஆகிடும். ஸோ நம்ம இதை லைட்டாக ஹோல்ட் பண்ணால் போதும், அழுத்தி பிடிக்க வேண்டாம். இப்போது தெரியுதா? லூஸ் ஆகுது, டைட் ஆகுது, லூஸ் ஆகுது. இந்த டிப் பாருங்கள், இங்கேயே நோட் பண்ணுங்கள். நான் இப்படி நல்லா டைட்டாக புல் பண்ணும்போது இந்த இடம் டைட் ஆகுது. அதே நான் இப்படி பண்ணும்போது லூஸ் ஆகுது. என்ன ரீசன்னா நம்ம அந்த உள்ளே இருக்க லேயரை நல்லா டைட்டாக போட்டிருக்கோம். ஸோ டைட்டாக இப்படி புல் பண்ணும்போது இந்த இடம் ஃபுல்லாக டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறம் இங்கே இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு டேப் போடலாம். டேப் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி பொறுமையாக ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கடகடன்னு நம்ம எவ்வளோ கோன் ரோல் பண்ண முடியுதோ ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொரு மெத்தட்லையும் நான் பண்ணி காட்டுறேன். இந்த ஷீட்டில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அன்ஈவனாக இருக்குது கட்டு. தெரியுதா? கட் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, பட் மேல் பக்கம் ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஈவனாக இருக்க பக்கம் ஷார்ப்பான எட்ஜ் வர மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டிப் வந்து ஷார்ப்பாக நல்லா நீட்டாக வரணும். அதனால் நல்ல நீட்டாக இருக்க சைடை வந்து நான் டிப் பக்கமாக சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் நீடில் வைக்காமல் ரோல் பண்ணி காட்டுறேன் செகண்ட் மெத்தடு. இந்த மாதிரி ரஃபாக இங்கே நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறேன் பாருங்கள், லைட்டாக பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? இந்த ஷீட் இப்படி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்க்க எவ்வளோ ஷார்ட்டாக இந்த இடம் ப்ராடாக இருக்குது. இப்போ நீடில் உள்ளே போட்டுடலாம். நீடில் போட்டதும் இந்த இடத்துல கட்டை விரலை உள்ளே வச்சு
இப்படி ஒரு புல். ஸோ புல் பண்ணும்போது என்னாகும், டைட் ஆகும். புல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட். நமக்கு டைட் ஆகிற வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேப் போட போகிறோம். செகண்ட் டேப். ஸோ இவ்வளோதான், ரொம்பவே ஈஸி இந்த கோன்ஸ் ரோல் பண்ணுறது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பழகிடும். ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டஃப் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான ஒன். இது உங்களுக்கு செய்ய வரலனாலுமே நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி திஸ் செலஃபோன் ஷீட்ஸ், நீங்கள் வந்து பேப்பர்லேயுமே இது வந்து ரோல் பண்ண பழகிக்கிறதுக்காக பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இது நமக்கு பொக்கே ஷீட்னு கேட்டாலும் தருவாங்க, இல்லை கிஃப்ட் ரேப்பர் அந்த மாதிரி கேட்டால் கூட இது நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த கோன் ரோல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் கிளியர் யூ. அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு யாராவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை லேர்ன் பண்ணிக்க கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you on the next video. Bye.